வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாட்டில் 5 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக நாட்டுக்கு அர்ப்பணித்தார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இன்று தொடங்கும் உலக வர்த்தக அமைப்பு உச்சிமாநாட்டில் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கலந்து கொள்கிறார். பாதுகாப்புத் துறையில் நாட்டின் உற்பத்தியை ஆண்டுக்கு 3,00,000 கோடி ரூபாயாக உயர்த்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ரஷ்ய படைகள் தாக்குதலை தீவிரப்படுத்தியதை அடுத்து குறைந்தது 31,000 யுக்ரைன் படை வீரர்கள் கொல்லப்பட்டுவிட்டதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளில் குவிக் ஆர்மி அணி 10 தங்கப் பதக்கங்களுடன் முதலிடம் பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் 5 எய்ம்ஸ் மருத்துவமனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். உத்தரப்பிரதேசம், குஜராத், ஆந்திர பிரதேசம், பஞ்சாப், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் அமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளை நேற்று காணொலி வாயிலாக பிரதமர் திறந்து வைத்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 200 சுகாதார கட்டமைப்பு திட்டங்களையும் பிரதமர் திறந்து வைத்தார். மேகாலயாவில் 2 நடமாடும் உணவு பரிசோதனை ஆய்வகங்களையும் பிரதமர் திறந்து வைத்தார். இந்த ஆய்வகங்களில் மத்திய அரசின் உணவு பாதுகாப்புத்துறையின் ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர்கள் இடம்பெற்றுள்ளார்கள். உணவுப் பொருட்களை பரிசோதிப்பதுடன் உணவுப் பொருள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் நடமாடும் உணவு ஆய்வகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. உலக வர்த்தக அமைப்பின் 13வது அமைச்சர்கள் நிலையிலான மாநாடு இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் அபுதாபியில் தொடங்குகிறது. இதில் மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தலைமையிலான குழு பங்கேற்க உள்ளது. பன்முனை வர்த்தக கட்டமைப்பை உலக அளவில் மேம்படுத்துவது குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. வளர்ந்து வரும் நாடுகள் சந்தித்து வரும் உணவு பாதுகாப்பு சவால்கள் குறித்தும் அவற்றுக்கான தீர்வுகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட உள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் உலகின் பல பகுதிகளில் உள்ள 600 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்களை வறுமையின் பிடியிலிருந்து மீட்பது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட உள்ளது. இந்த உச்சிமாநாட்டில் 47 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். இந்தியா, சீனா, இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளில் வேளாண் சந்தையை விரிவாக்குவது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட உள்ளது. பாதுகாப்புத் துறையில் 50,000 கோடி ரூபாய் ஏற்றுமதி இலக்கை 2028-2029ஆம் ஆண்டுக்குள் எட்டுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பாதுகாப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 3,00,000 கோடி ரூபாயை எட்டுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் நீண்டகால இலக்குகளை எட்டுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். விமான எஞ்சின்கள் உள்ளிட்ட தொழில்நுட்பம் வாய்ந்த உற்பத்தியை பாதுகாப்புத் துறையில் பெருக்குவதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 2024 ஜனநாயக திருவிழா கொண்டாட்டத்தின் ஆண்டு என உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். போபாலில் நேற்று நாட்டின் சுதந்திர நூற்றாண்டு வளர்ச்சிப் பாதையில் அறிவுசார் மக்களின் பங்கு என்ற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்களவைத் தேர்தலில் ஜனநாயகத்தின் எதிர்காலத்தை மக்கள் தீர்மானிப்பார்கள் என்று கூறினார். இந்த தேர்தலை அரசியல் கட்சியினர் மக்களை சந்திக்கும் ஜனநாயக கொண்டாட்டமாகவே தாம் கருதுவதாக குறிப்பிட்டார். அறிவுசார் மக்கள் தங்கள் வாக்குரிமையை செலுத்துவதோடு பொதுமக்களிடையே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்க வேண்டும் என்று கூறினார். சாதியம், வாரிசு, ஊழல் ஆகியவற்றை கடந்து தெளிவான சிந்தனையுடன் மக்கள் தங்கள் ஜனநாயக கடமையை மேற்கொள்வதற்கான எண்ணத்தை அறிவுசார் மக்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தங்கள் குடும்ப நலனை சிந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் நாட்டின் ஏழை எளிய மக்கள் குறித்து சிந்திக்க வாய்ப்பில்லை என்றும் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ், துணை முதலமைச்சர்கள் திரு ராஜேந்திர சுக்லா, திரு ஜெகதீப் தியோடா, முன்னாள் முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் பொதுமக்களும் அறிவுசார் மக்கள் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். வரும் கல்வியாண்டு முதல் 6 வயது பூர்த்தியடைந்த குழந்தைகளை மட்டும் 1ஆம் வகுப்பில் சேர்க்க வேண்டும் என மத்திய கல்வி அமைச்சகம் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு கடிதம் எழுதியுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் அனைத்து குழந்தைகளும் கல்வி பெறும் உரிமையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மக்களவைத் தேர்தல் 2024 சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் மக்களவைத் தொகுதிகள் குறித்த கண்ணோட்டம். மக்களவைத் தொகுதிகள் குறித்த விவரங்களை முழுமையாக வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவு மணி 8:05 முதல் 8:20 வரை நாள்தோறும் இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது. உங்கள் தொகுதி குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள உதவும் இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
தமிழகத்தின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாவது முறையாக தமக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நேற்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தம்மீது நம்பிக்கை வைத்து இந்த வாய்ப்பை மீண்டும் வழங்கியிருப்பதாக கூறினார். நாளை பிரதமர் பங்கேற்கும் என் மண் என் மக்கள் யாத்திரை தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார். தமிழகத்தினுடைய பிரதிநிதி ஒருவருக்கு இரண்டாவது முறையாக மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபா உறுப்பினர் கொடுத்திருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய நலன் கருதி தமிழகத்தினுடைய குரலாக பாராளுமன்றத்தில் தமிழர்களுடைய குரல் வேண்டும் என்பதற்காக தமிழக மக்கள் சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கின்ற என் மண் என் மக்கள் யாத்திரையுடைய நிறைவு விழாவில் கலந்து கொண்டு நாளை அதை நிறைவு செய்திருக்கிறார்கள். தமிழகத்தில் இந்த யாத்திரையினுடைய நிறைவு தமிழகத்தினுடைய அரசியலையே மாற்றி போடுகின்ற ஒரு யாத்திரையாக இந்த யாத்திரை இருக்கு. பிஜேபியில் இணைந்துள்ள திருமதி விஜயதாரணியை வரவேற்பதாக அவர் கூறினார். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெற வேண்டும் என பிஜேபி விரும்புவதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் மின் கட்டணம் மற்றும் சொத்து வரி உயர்வு உட்பட பல்வேறு பிரச்சினைகளை மக்கள் சந்தித்து வருவதாகவும் திரு எல் முருகன் தெரிவித்தார். பிஜேபி பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் கட்சி என்பதால் அதில் தாம் இணைந்துள்ளதாக திருமதி விஜயதாரணி தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் 33% இடஒதுக்கீடு, இஸ்லாமிய பெண்களுக்கு சொத்தில் பங்கு, முத்தலாக் தடை போன்ற திட்டங்களால் தாம் பெரிதும் கவரப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்க மாநில அரசுகள் மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் சேர்க்கவில்லை என்றும் திருமதி விஜயதாரணி குற்றம் சாட்டினார். தாய்லாந்தின் துணை பிரதமர் திரு பான்பிரி நுகாரா 4 நாள் பயணமாக புதுதில்லி வந்துள்ளார். இன்று நடைபெறும் 10வது இந்தியா தாய்லாந்து கூட்டு கமிஷன் கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் அவர் பங்கேற்கிறார். தாய்லாந்து துணை பிரதமர் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கரையும் சந்தித்து பேச உள்ளார். ரஷ்ய படைகள் தாக்குதலை தீவிரப்படுத்தியதை அடுத்து குறைந்தது 31,000 யுக்ரைன் படை வீரர்கள் கொல்லப்பட்டு விட்டதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். கீவ் நகரில் முதல் முறையாக ஜெலன்ஸ்கி தங்களது ராணுவத்தின் உயிரிழப்பு குறித்து தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. எத்தனை பேர் காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றும் காணாமல் போனவர்கள் குறித்தும் தகவல் தர அவர் மறுத்துவிட்டார். யுக்ரைனில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் 10,000க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் ரஷ்ய தாக்குதலில் உயிரிழந்திருப்பதாகவும் அவர் கூறினார். இதனிடையே யுக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர் திரு ரஸ்டம் ஒமெரோவ் மேற்கத்திய நாடுகள் உறுதியளித்தபடி உக்ரைனுக்கு ஆதரவாக படைகளை விரைந்து அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்கத்திய படைகள் காலதாமதமாக வருவதால் யுக்ரைனில் அதிக உயிரிழப்பை தடுக்க இயலாமல் போவதாகவும் அவர் கூறினார். காஷ்மீரின் குல்மர்கில் 5 நாட்களாக நடைபெற்று வந்த 4வது கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் நேற்று கோல்ஃப் விளையாட்டுடன் நிறைவடைந்தது. இதில் குயிக் ஆர்மி பிரிவு 10 தங்கம், 5 வெள்ளி மற்றும் 6 வெண்கலப் பதக்கங்களுடன் முதலிடம் பெற்றது. 2வது இடத்தை கர்நாடகாவும் மகாராஷ்டிராவும் பகிர்ந்து கொண்டுள்ளன. கர்நாடகா 9 தங்கம் மற்றும் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளது. மகாராஷ்டிரா 7 தங்கம், 8 வெள்ளி மற்றும் 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. செங்குத்தான மலையேற்ற போட்டியில் காஷ்மீரின் சாஹித் அகமது தங்கம் வென்றுள்ளார். சர்வதேச புரோ லீக் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் அயர்லாந்தை வென்றது. ஒடிசா மாநிலம் ரூர்கேலாவில் நேற்று மாலை நடைபெற்ற இப்போட்டியின் முதல் பாதியில் நிகந்தர் சர்மா, ஆகாஷ் தீப் சிங் ஆகியோர் தலா ஒரு கோல் போட்டனர். 2வது பாதி ஆட்டத்தில் குர்ஜேந்தர் சிங் 2 கோல்களை அடித்து இந்தியாவின் வெற்றிக்கு வழிவகுத்தார். மகளிர் பிரீமியர் லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி குஜராத் ஜியன்ஸ் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தை வென்றுள்ளது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்புக்கு 126 ரன் எடுத்தது. 127 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணி 18.1 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 129 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாளான இன்று இந்தியா 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து இன்று விளையாட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 5 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக நாட்டுக்கு அர்ப்பணித்தார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இன்று தொடங்கும் உலக வர்த்தக அமைப்பு உச்சி மாநாட்டில் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கலந்து கொள்கிறார். பாதுகாப்புத் துறையில் நாட்டின் உற்பத்தியை ஆண்டுக்கு 3 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ரஷ்ய படைகள் தாக்குதலை தீவிரப்படுத்தியதை அடுத்து குறைந்தது 31,000 யுக்ரைன் படை வீரர்கள் கொல்லப்பட்டு விட்டதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளில் குவிக் ஆர்மி அணி 10 தங்கப் பதக்கங்களுடன் முதலிடம் பெற்றுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.